ஸ்மார்ட் போன்கள் தயாரிப்பில் இருந்து பால் உற்பத்தி வரை உலகின் முன்னணி நாடாக விளங்கி வருகிறது இந்தியா. நிலையான வளர்ச்சி பாதையில் உலக நாடுகளை இந்தியா வழிநடத்தி வருவதாகவும் அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பெருமிதம். சுகாதாரம் முதல் சொந்த வீடு கட்ட உதவி வரை இந்திய மக்களுக்கு தாம் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக பிரதமர் கருத்து. 3வது முறை ஆட்சிக்கு வந்து இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக்குவேன் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும் என திட்டவட்டம். பிரதமருக்காக வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளை நடத்திய அமீரக வாழ் இந்தியர்கள் குழந்தைகளுடன் அளவலாவி ஆட்டோகிராஃப் போட்டுக் கொடுத்து உற்சாகம். அபுதாபியில் பிரதமர் மோடியை ஆற தழுவி வரவேற்ற ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது. அந்நாட்டு ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். இந்தியாவின் ரூபே வங்கி பரிவர்த்தனை அட்டையை ஐக்கிய அரபு அமீரகத்தில் அறிமுகப்படுத்தினார் பிரதமர் மோடி. தமது பெயர் பொறித்த அட்டையை எந்திரத்தில் செலுத்தி முதல் பரிவர்த்தனையை செய்தார் அமீரக அதிபர் ஷேக் முகமது. ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிறார் சோனியா காந்தி. ஜெய்ப்பூரில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் பலமுறை கடிதம் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இபிஎஸ்ஸின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதை அடுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு உறுதி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறப்பதில் அவசரம் காட்டியதால்தான் பயணிகளுக்கு சிரமம் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரச்சினைகளை கவனத்திற்கு கொண்டு வந்தால் தீர்வு காண காத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியதை குறிப்பிட்டு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர். எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட தேங்காது என திமுக வாக்குறுதி அளித்த நிலையில் சென்னை தத்தளித்தது ஏன் என இபிஎஸ் கேள்வி. சராசரி மழை பெய்தால் நீர் நிற்காத அளவுக்கு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நேரு விளக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்ட தொடக்க விழா விரைவில் நடைபெறும் என அமைச்சர் துரைமுருகன் தகவல். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேரவையில் எழுப்பிய கேள்விக்கு பதில். வேலைநிறுத்த அறிவிப்பை அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் கைவிட வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். விரைவில் நிதி நிலைமை சீரடைந்தவுடன் படிப்படியாக கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கும் என உறுதி. அரசு ஊழியர்கள் நாளை வேலைக்கு வராவிட்டால் ஊதியம் கிடையாது என தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கை. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. ஆளுநருக்கு அரசு எழுதி கொடுத்த உரையில் திட்டமிட்டு பரப்பப்படும் 10 பொய்கள் இருந்ததாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுகவின் உறுப்பினரை விட மோசமாக சபாநாயகர் பேசியதாக அண்ணாமலை விமர்சனம். சூரப்பட்டு போளூர் சுங்கச்சாவடிகள் தவிர்த்து சென்னைக்குள் வேறு எங்கும் பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ கூடாது. கோயம்பேட்டில் உள்ள புக்கிங் அலுவலகத்தில் இருந்து பயணிகளை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஏற்றி வரும் நிலையில் போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தல். ஹிமாச்சல் கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஆளுநர் RN ரவி நேரில் அஞ்சலி. சென்னை CIT நகர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இறுதி மரியாதை. வெற்றி துரைசாமியின் தாம்பரம் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த நடிகர் அஜித். விஷால், அமீர் உள்ளிட்ட திரைத்துறை பிரபலங்கள் வெற்றியின் உடலுக்கு அஞ்சலி. மனிதநேய அறக்கட்டளையில் படித்த அனைவருமே தன் மகன் தன் மகள்தான். கண்ணமாப்பேட்டை மின் மயானத்தில் வெற்றியின் உடலை தகனம் செய்த சைதை துரைசாமி கண்ணீர் மல்க பேச்சு. வேலூர் மாவட்டம் KV குப்பம் துணை சார்பதிவாளர் அலுவலக உதவியாளர் ரமணன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சார்பதிவாளர் பதவியில் இருந்து பதவி இறக்கம் செய்யப்பட்ட நிலையிலும் லஞ்ச புகார். விசாகப்பட்டினத்தில் கபடி போட்டியை துவக்கி வைத்த அமைச்சர் ரோஜா சிறிது நேரம் கபடி ஆடி வீரர்களை உற்சாகப்படுத்தினார்.
ட்ரோன்கள் மூலம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விவசாயிகளை விரட்டிய காவல்துறையினர். கண்களை மறைக்கும் புகை மூட்டத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள சிதறி ஓடிய விவசாயிகள். விவசாயிகள் போராட்டம் காரணமாக டெல்லி எல்லைப் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊர்ந்து சென்ற வாகனங்கள். பஞ்சாப், ஹரியானா எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை அகற்றிய விவசாயிகள். டிராக்டர்கள் மூலம் தடுப்புகளை தள்ளிவிட்டபடி டெல்லி நோக்கி பேரணி. டெல்லி எல்லையில் உள்ள பாலத்தின் தடுப்புகளை உடைத்து தூக்கி வீசிய விவசாயிகள். தண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் விரட்டிய போலீஸ். வீட்டில் இருந்தபடி பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு டிசிஎஸ் நிறுவனம் கெடு. மார்ச் மாதத்திற்குள் அலுவலகத்திற்கு வந்து பணியாற்றாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை.